ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துல தொடர்ச்சியாக மரணம் ஏற்பட்டுட்டே இருக்குது. இந்த சாவை கேள்விப்பட்ட அந்த கிராமத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்குது, அந்த சாபத்தினாலதான் இந்த மாதிரி மோசமான ஒரு அன்நேச்சுரல் டெத் நடந்துட்டே இருக்குது, இதை உடனடியா நீங்க பரிகாரம் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பெரியவங்க சொன்னாங்க. கிராமத்தை சேர்ந்த சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சாபம்லாம் கிடையாதுங்க, இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குது, அந்த பேயை நீங்க சரியான மந்திரத்தை போய் கட்டல அப்படின்னு சொன்னா இன்னும் மற்றவங்க எல்லாம் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த கேட்டு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் மந்திரவாதத்தை போயிட்டு நிறைய பூஜை எல்லாம் பண்ணாங்க, சாமியெல்லாம் போய் நிறைய கும்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் தாண்டியும் கூட மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு மரணம் ஏற்பட்டதும் இந்த குடும்பத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு நபர் இது சாபமும் கிடையாது பேயும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் இதுக்குள்ள வந்து அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் நிறைய அமானுஷ்யங்களும் மர்மங்களும் நீண்டது. அப்படி இந்த கேஸ்குள்ள என்னதான் நடந்தது அப்படிங்கிறப்படி தான் இன்னைக்கு இந்த கிரைம்ஸோட நம்ம பார்க்க போறோம். சரி நண்பர்களே, இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. சரி, நேரடியாக நம்ம இந்த கிரைம்ஸ் பத்துக்குள்ள போயிடலாம். ஹரியானா மாநிலத்துல பானிபட் பகுதியை சேர்ந்த பவத் கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். அந்த குடும்பத்துல நவீன் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காரு, அவருக்கு 30 வயசு. இவங்க சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. இந்த நவீனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பெண் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க புரோக்கர் மூலமா. இதே பானிபட் பகுதியில சிவாயின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாண வயசுல ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணுக்கும் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுது. அந்த பெண் பேரு பூனம். இந்த பூனம் 26 வயசு. அவங்களுக்கு குருஷேத்ரா யூனிவர்சிட்டியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் MA BEd படிச்சிருக்காங்க. இந்த பூனம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதுவான ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. பெரியவங்கள்ட்ட அவ்வளவு மரியாதையா நடத்துக்குவாங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மற்ற பெண்கள் மாதிரி இவங்களுக்கு மேக்கப் பண்றதுனா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றாங்க. இவங்க மேக்கப் கிட்ல சாதாரணமான பவுடர் கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த பூனத்தை அவ்வளோ நேசிக்கிறவங்களா, இந்த பூனம் மேல அவ்வளோ மரியாதை இருக்குது. இந்த பூனத்துக்கும் நவீன ரொம்ப பிடிச்சிருது. 2 பேருமே சேர்ந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண நாளை ஃபிக்ஸ் பண்ணி திருமணமும் நடக்குது. இப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னதான் சாதுவான ஒரு பெண்ணா இருந்தாலும் இப்போ வாழப்போற வீட்டுக்கு வந்து அங்க மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை நடக்கும் இல்லையா? ஆனா இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சுமூகமா ரொம்ப அன்பா போயிட்டு இருக்கு இந்த குடும்பம். அதுக்கப்புறம் 1 வருஷத்துல இந்த நவீனுக்கும் பூனத்துக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு போலோ சுபம் சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் கர்ப்பமாகறாங்க பூனம். 6 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது இவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த கிராமம் அம்மா வீட்டுக்கே திரும்பி போறாங்க, பானிபட் சிவாய் கிராமத்துக்கு. இப்போ அங்க போகும்பொழுது இவங்க அண்ணனுக்கு திருமணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பேரு இஷிகா. அவங்களுக்கு 5 வயசு. இந்த இஷிகாவுக்கும் சுபம் போனாலே அந்த பூனத்தோட பையன் 3 வயசு. இஷிகாவுக்கும் சுபமுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் 2 பேரும் தூங்குறதும் ஒன்னா தூங்குவாங்க, விளையாடுறதும் ஒன்னா தூங்குவாங்க, ஒன்னாதான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸா 2 பேரும் சுத்திட்டே இருந்திருக்காங்க. இது அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அப்படி 2 பசங்களும் விளையாண்டுட்டு இருந்த ஒரு நாள்ல பசங்க சத்தமே இல்லையே சொல்லிட்டு பெரியவங்க வீடு முழுவதும் தேடி போயிருக்காங்க. எங்கேயுமே இல்லை. அந்த வீட்டுல இருந்த பாத்ரூமை திறந்து பார்த்தா அவங்க பார்த்த காட்சி அதிர்ச்சியோட உச்சம் அப்படின்னு சொல்லணும். அப்படி என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பாத்ரூம்ல இருந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுக்குள்ள இருந்த தண்ணியில தலையில கிடக்குறாங்க இஷிகா. பக்கத்திலேயே சுபம் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பெரியவங்களும் அடிச்சு தளர்றாங்க. 6 மாசம் கர்ப்பமா இருந்த பூனம் இதை பார்த்தோன்னே அதிர்ச்சியில மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்படி 2 பிஞ்சு குழந்தைங்க இறந்து போனதை பார்த்துட்டு தான் அந்த கிராமத்துல இருந்தவங்க இந்த குடும்பத்துல முன்னோருடைய சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. சில பேர் இல்ல பேய் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி வாழ போற இந்த குழந்தைகள் வந்து ஒரு சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சோன்னா இந்த குடும்பத்துல உள்ளவங்கன்னா பெரிய பெரிய மந்திரவாதிகள்ல போயிட்டு அந்த பேயை கட்டுறதுக்கு உண்டான மந்திரம் பண்றது, பெரிய கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க யார் என்ன சொன்னாலும் இதை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த 6 மாசம் கர்ப்பமா இருந்த பூனம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னுடைய மகன் 3 வயசுல இறந்து போனதும் அண்ணன் பொண்ணு இஷிகா இறந்து போனதும் தாங்க முடியாம அடிக்கடி மயக்கப்பட்டு விழ ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கடி அலறதுன்னு சொல்லிட்டு அவங்க மனநிலை அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது. அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போற தாய்மா, நீ இப்போ போய் இப்படி கலங்கக்கூடாது, வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அவங்களால தாங்க முடியல. இந்த பெண்ணை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் நவீன் என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து சண்டிகார்ல இருக்கிற நரம்பியல் மருத்துவத்தை போயிட்டு அழைச்சிட்டு போய் காட்டியிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும், குழந்தை இறந்து போன விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே இந்த டாக்டர் செக் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை அதிர்ச்சினாலே உங்களுக்கு இப்படி இருக்காங்க, மற்றபடி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சில பல மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனாலும் கூட தன்னுடைய மகனுடைய இறப்பை தாங்க முடியாம ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கத்தியை வச்சு தன்னுடைய கையில அறுத்துக்கிட்டு தன்னுடைய உயிரை அவங்களே விட்டுற அந்த முயற்சியில ஈடுபடுறாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த பெரியவங்க எல்லாம் காப்பாத்திட்டு
ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. இல்லம்மா, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, இன்னொரு ஒரு குழந்தை உன் வயித்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தையும் பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓரளவு இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு மறுபடியும் அவங்க புகுந்த வீட்டுக்கு வாழ வர்றாங்க. இப்படிப்பட்ட காலம்தான் 2 வருஷம் தாண்டி போயிடுச்சு. 2025 இந்த தன்னுடைய மகனும் இஷிகாவும் இறந்து போனது 2023ல. 2025ல ஆகஸ்ட் மாசம் இன்னொரு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த பூனம் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டுக்கு எதிர்த்த வீடு, ஒரு 10 அடியில எதிர்த்த வீடுல இந்த பூனத்தோட நாத்தனார் பொண்ணு ஒண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேரு ஜியா. அந்த பொண்ணுக்கு 6 வயசாகுது. தன்னுடைய மகன், தன்னுடைய அண்ணன் பொண்ணு 2 பேருடைய இறப்புக்கு அப்புறம் இந்த ஜியா மேல ரொம்ப பாசமா பழகிட்டு இருக்கிறாங்க பூனம். அப்படி பழகிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டை தூங்கிட்டு இருந்த ஜியா காலையில அவங்க வீட்டு தண்ணி தொட்டியில இறந்து கிடக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த குடும்பத்தினவங்க எல்லாம் அடிச்சுட்டு அழறாங்க. இந்த பூனத்துக்கு தாங்கவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணை வச்சுதான் இவங்க கவலையெல்லாம் மறந்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு இறந்து போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் தன்னுடைய உயிரை விட்டுற அந்த முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க. உங்களை கன்வின்ஸ் பண்றாங்க. ஊர்ல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு, நீங்க எப்படியாவது யார்ட்டையாவது கேட்டு சாமியாரை போய் பார்த்து இதை சரி பண்ணல அப்படின்னு சொன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் அது இறந்து போயிடும் சொல்லிட்டு மறுபடியும் பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறந்து போன ஜியாவை தகனம் பண்ணிட்டு மறுபடியும் பூனத்தோட மனநிலையில ஏதாவது பிரச்சனை வருமா சொல்லி பயந்துகிட்டே குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாரு நவீன். இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் 2025 டிசம்பர் 1 அன்னைக்கு நவல்தா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துல நவீனோட சொந்தக்காரவங்க ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு போனா தன்னுடைய மனைவியுடைய மனதுல ஒரு மாற்றம் வரும், கொஞ்சம் பழசெல்லாம் மறப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு மொத்த குடும்பமும் அங்க போறாங்க. அந்த கல்யாணத்துக்கு நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஸ்ல வந்து அத்தனை குழந்தைகள், அந்த இடம், இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஓரளவு பழைய மாதிரி பூனம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சு சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்துட்டு அந்த வேலையில தான் காலையில ஒரு 7 மணிக்கு மாப்பிள்ளைய குதிரையில வச்சு அந்த மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்திருக்காங்க. அங்க அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃபேமிலி வர்றாங்க. அந்த குடும்பத்துல ஒரு பெண் இருக்காங்க, அவங்க பேரு விதி. அந்த பெண் குழந்தைக்கு 6 வயசு ஆகுது. அந்த பெண் குழந்தை அவங்க தாத்தா பால்சிங் ஹாண்டி அப்படிங்கிற ஒருத்தருடையும், அவங்க அப்பா அம்மா, இன்னொரு 10 மாசத்துல ஒரு தம்பி, மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க. இந்த கல்யாண வீட்லயே இந்த விதி ரொம்ப சுட்டி பொண்ணாவும் ரொம்ப அழகாவும் எல்லாருக்கூடையும் மிங்கிளாகி விளையாடிட்டே இருந்திருக்காங்க. இந்த குழந்தைய பார்த்ததும் பூனமுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இந்த பூனமும் விதியும் சேர்ந்து விளையாடிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாப்பிள்ளை அளப்புக்காக எல்லாரும் கிளம்பி போகலாம் அப்படிங்கிற அந்த நேரம் வந்த நேரத்துல விதியை காணான்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. சரி, கூட்டத்துல எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு சாதாரணமா தேட ஆரம்பிச்சாங்க. 1 மணி நேரம் கண்டுபிடிக்க முடியல. இந்த கல்யாண வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா வீடுகளையும் போய் தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கல்யாண மாப்பிள்ளைக்கு நேரம் ஆயிட்டு இருக்குது. இந்த குழந்தையை காணா அப்படிங்கிற இந்த பரபரப்புல அங்க இருக்கிற ஒரு 200 பேர் சேர்ந்து தேடுறாங்க. அப்படி எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருந்த ஒரு வயதான ஒருத்தர் அந்த வீட்டோட மொட்டை மாடியில போய் தேடுறாரு. அங்க ஒரு ஸ்டோர் ரூம் ஒண்ணு பூட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு இந்த ரூமுக்குள்ள போய் தேடுறதா வேணாமா, ஏன்னா வெளியில பூட்டி இருக்குது, சாதாரணமா குழந்தைங்க ஒளிஞ்சு விளாடுறாங்க அப்படின்னு சொன்னா வெளியில யாரு பூட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுட்டு சரி இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த பூட்டை திறந்து உள்ள பாக்குறாரு. பார்த்தவர் அதிர்ச்சியோட உச்சத்துக்கு போறாரு. என்ன அப்படின்னா, அந்த ஸ்டோர் ரூம்ல பிளாஸ்டிக் டப்பு மாதிரி ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ள பாதி அளவு தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ள விதியோட தலை முழுங்கி இருக்குது, கால் பகுதி கீழே இருக்குது. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அவர் போட்ட சத்தத்துல மொத்த கூட்டமும் மேல வந்து பாக்குறாங்க. அப்பதான் இந்த விதியோடைய தாத்தா பால்சிங் ஹாண்டி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐ. அவர் இதை பார்த்துட்டு இது ஒரு விபத்து கிடையாது, இது வந்து ஒரு கொலை, அதனால இந்த இடத்த வந்து யாருமே சேதப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு உடனடியா அந்த குழந்தைய பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டு போயிட்டு இந்த குழந்தைக்கு உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. ஆனா குழந்தைக்கு உயிர் இல்லை, இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பால்சிங் என்ன பண்ணாருன்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க வர்றாங்க, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க. இந்த குழந்தை இறந்து கிடந்த ஸ்டோர் ரூமை அணுவா அவங்க செக் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் டப்புல தண்ணியை நிரப்புறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் சின்ன வாளியை பயன்படுத்திருக்காங்க. அந்த வாளியும் அந்த ஸ்டோர் ரூம்ல தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டு, ஸோ யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து தண்ணி கொண்டாந்து பாத்டப்ப நிரப்பி அதுக்கப்புறம் இந்த குழந்தைய மூழ்கடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் முதல் கட்ட விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வருது அப்படின்னா, இந்த குழந்தைய வலுக்கட்டாயமா யாரோ தண்ணிக்குள்ள வச்சு அழுத்திருக்காங்க, மூச்சு திணறல அந்த குழந்தை இறந்திருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் வருது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும்
உடனடியா போலீஸ் இந்த கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேரையும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இருக்க வச்சுட்டு ஒவ்வொருத்தரா அவங்க என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க செக் பண்ணி பார்க்கும் பொழுது சிசிடிவில இந்த பூனம் இருக்காங்கல்ல, பூனம் இந்த வீட்டோட மொட்டை மாடியில திருன்னு முடிச்சுட்டு அவங்க அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு பூனத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது பூனம் என்ன சொல்றாங்கன்னா, நானும் இந்த குழந்தைய தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல இந்த பூனத்தை பார்த்த அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு நபர் பூனத்தோட புடவையும் பிளவுஸும் நனைஞ்சிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது விஷயமா கேட்கும்பொழுது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பூனம். உடனடியா பூனத்தை கொண்டு போயிட்டு கஸ்டடியில வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஆரம்பத்துல இந்த பூனம் வந்து எந்த உண்மையும் சொல்லாம தனக்கு பேய் பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை அமானுஷ்யமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது போலீஸ் வந்து குழம்பி போயிட்டு இந்த பெண்ணுக்கு என்னதான் நடந்தது, ஒருவேளை மனநிலை ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா மனநல மருத்துவரை அப்பாயின்ட் பண்ணி இந்த பெண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது 2 நாள் செக் பண்ணிட்டு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு அந்த மனநல மருத்துவர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. பூனத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவங்க நடிக்கிறாங்க, வேற எந்த மனநல சிதைவுகளோ வேற எந்த இஷ்யூவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளீன் சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. அந்த பக்கெட்ல இருந்த கைரேகைகள்லாம் பூனத்தோட கைரேகை அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுதுன்னா இப்ப பூனம் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, பூனம் கல்யாண வீட்டுக்கு போனதும் அங்க இருக்கிற நிறைய குழந்தைகளை பார்த்துட்டே இருந்திருக்காங்க பூனம். அதுல ரொம்ப சுட்டியாவும் அழகாவும் இருந்தது இந்த விதிங்கிற இந்த பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை கூட நைட்ல இருந்து ஒரு நிமிஷம் கூட பிரியாம விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. விதியை அவங்க அப்பா அம்மா புது ட்ரெஸ்ஸை மாத்திக்க நம்ம மண்டபத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் விதி போயிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே இறங்கி வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த பூனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மண்டபத்துக்கு எல்லாரும் போறதுக்கு டைம் ஆகும், அதுக்குள்ள நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. விதி மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். இந்த விதி கிட்ட பூனம் சொல்றாங்க, நம்ம புதுசா ஒரு கேம் விளையாடலாம், இந்த ஸ்டோர் ரூம்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பு இருக்குது, இந்த டப்புக்குள்ள யாரு சீக்கிரம் வெளியில இருந்து தண்ணி கொண்டு வந்து நிரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணும் எதுவுமே தெரியாம வெளியில இருந்த பிளாஸ்டிக் வாளி எடுத்துக்கிட்டு வேகமா தண்ணி கொண்டு வந்து ஊத்திருக்காங்க. அதை வாங்கி இவங்களும் மறுபடியும் கொண்டாந்து ஊத்திருக்காங்க. அப்படி அதுல பாதி ரொம்பதும் ஸ்டோர் ரூமுக்குள்ள உள்ள கூப்பிட்டு கதவை சாத்திட்டு சடார்னு விதியோடைய தலையை பிடிச்சி இந்த தண்ணிக்குள்ள அழுத்திருக்காங்க. 5 நிமிஷத்துல துடிக்க இறந்து போயிருக்காங்க அந்த பெண். இவங்களுடைய ட்ரெஸ்லையும் அந்த தண்ணி தெரிச்சு பட்டு நனைஞ்சிருக்குது. வெளியில திருட்டுத்தனமா வந்தவங்க யாரும் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸ்டோர் ரூமுடைய தாழ்பாலை போட்டுட்டு கீழே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல விதியை காணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடினதும் பூனமும் என்ன பண்றாங்கன்னா அந்த பெரியவங்களோட எல்லாம் சேர்ந்து அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொல்றாங்க. அப்பதான் போலீஸ்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது. என்ன அப்படின்னா, 3 வருஷமா இதே மாதிரி இந்த குடும்பத்துல இன்னும் 3 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே அதை பத்தியும் பூனத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு உண்மையா அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க உங்க அம்மா வீட்டுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக போனாங்க இல்லையா, அப்படி போனதும் அங்க தன்னுடைய அண்ணன் பொண்ணு இஷிகா 5 வயசுல ரொம்ப அழகா துருன்னு விளையாண்டுட்டே இருந்திருக்காங்க. இந்த பூனத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்து தான் அழகா இல்லை அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால நிறைஞ்சவங்களாங்க. அதனாலயே இவங்க பெரியவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. குழந்தைங்க, அதுவும் பர்டிகுலர் தன்னுடைய குடும்பத்துல யாராவது அழகான பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க மேல பயங்கரமான இவங்க பொறாமப்படுவாங்களாம். இதெல்லாம் போலீஸ்ல அவங்க வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. அப்படி பொறாமப்பட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த இஷிகாவுடைய முகத்துல சுட சுட டீயை ஒரு நாள் ஊத்திட்டாங்களாம். இவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல ஒரு பெண் குழந்தை ஜியான்னு இறந்து போனாங்களே, அந்த பெண் குழந்தையுடைய முகத்துல தீக்குச்சியை கொளுத்தி ஒரு நாள் தூக்கி போட்டிருந்திருக்காங்க. அவங்க வீட்டை இருந்து பெரியவங்க எல்லாம் கேட்கும் பொழுது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா, தெரியாம கைப்பட்டு நடந்துச்சு, டீ விழுந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்தக்காரவங்க, சொந்த அத்தை, அது அம்மா மாதிரி இருக்கிற ஒரு பெண் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா வேணுக்கும்னே சொல்லிட்டு தான் இதை யாருமே பெரிதுபடுத்தாம இருந்திருக்காங்க இந்த குடும்பத்துல எல்லாம். சரி, இவங்க அம்மா வீட்டுல இஷிகா இறந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இஷிகாவும் சொந்த பையன் சுபமும் ரொம்ப க்ளோஸா விளையாண்டுட்டே இருந்திருக்காங்க. இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்பட்டு இந்த குழந்தைய எப்படியாவது நம்ம கொண்டுருவோம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கு சரியான சந்தர்ப்பத்தை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த அந்த வேலை தான் இஷிகாவும் சுபமும் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. சுபத்தை இவங்க கீழே போக சொல்லிட்டு இஷிகாவை மட்டும் தனியா அழைச்சிட்டு போட்டு தண்ணி தொட்டிகளை வச்சுட்டு அமுக்கி கொண்டிருக்கிறாங்க. அங்கிருந்து அந்த குழந்தையோட உடலை மட்டும் தூக்கிட்டு வந்து பாத்ரூம்குள்ள ஒரு பிளாஸ்டிக் வாளிக்குள்ள அந்த பொண்ணு வந்து தானே விழுந்து செத்த மாதிரி அதுக்குள்ள தலையை வச்சுட்டு திரும்பி பார்த்துருக்காங்க. அங்க சுபம் தன் சொந்த பையன் அம்மா பண்ணிட்டு இருக்கிற வேலையா பார்த்துருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த விஷயத்த பையன் போய் வெளியில சொல்லிட போறான் அப்படின்றதுனால
இந்த சுபத்தையும் அதே மாதிரி தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கி பக்கத்துல படுக்க போட்டிருக்காங்க. இந்த முதல் கொலையிலேயே இவங்க மாட்டியிருக்க வேண்டியது பூனம். எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னா, சுபம் தன்னுடைய சொந்த மகனை அங்க இறந்து கிடந்ததுனால யாருமே சந்தேகப்படல பூனத்தை. எப்படி சொந்த அம்மாவே பையனை கொல்லுவாளா அப்படிங்கிற அந்த விஷயத்தின் அடிப்படையில தான் இந்த அம்மா மேல சந்தேகம் வராம அந்த மாடல இருந்து தப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக தான் இவ என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னுடைய கையே எடுத்துக்கிட்டு நான் உயிரோட போறேன், என் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு சீனை போட்டிருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இந்த குடும்பத்துக்கு சாபம் இருக்குது, இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் உள்ளவங்களாம் பேசினவருன்னு இதை சாதகமா பயன்படுத்தி தனக்கு பேய் பிடிச்ச மாதிரியும் அடிக்கடி நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இந்த விஷயம் எல்லாருமே மறந்துட்டாங்க. இது கேஸ் ஆகல, சாதாரண விபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 குழந்தைகளையும் அவங்க தகனம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இந்த ஜியா இவங்க வீட்டுக்கு எழுத்து வீட்ட ஒரு பெண் குழந்தை இருந்தாங்களே, அந்த பெண் குழந்தையும் ரொம்ப அழகான பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்தி இருக்கிற எல்லாருமே தூக்கி கொஞ்சுவாங்களாம். அந்த பெண் குழந்தை மேல கண்ணு வச்சிருக்கா இந்த படுபாதகி. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு இந்த ஜியாவுடைய சொந்த அத்தை ஃபரூல்னு ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுடைய போட்டோவும் நான் போடுறேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு இந்த பூனம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, அடிக்கடி சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஒன்னா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை கேள்விப்பட்டதோ, இல்ல நைட்ல அவ படுக்கையில யூரின் போவா, அதனால எங்க வீட்லயே தூங்கட்டும் சொல்லி நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா விடிய காலையில நான் வெளியில வந்தேன். அப்போ எங்க வீட்டுல இருந்து இந்த பூனம் அவங்க வீட்டுக்கு போறதை நான் பார்த்தேன். ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு போற மாதிரி நான் பார்த்தேன். ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். காலையில எங்க பெண் ஜியாவை காணா, வீடு முழுவதும் தேடி பார்த்துட்டு தண்ணி தொட்டிகளை இறந்து கிடந்ததை பார்த்தாங்க. எனக்கு நைட்டு இந்த பூனம் வந்துட்டு போனாலே அப்படின்னு சொல்லிட்டு பூனத்திட்ட போயிட்டு, நீ எதுக்கு நைட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்ன நீ சந்தேகப்படுறியா, நீ என்ன சந்தேகப்படினா என் உயிரை நானே விட்டுருவேன் சொல்லிட்டு மறுபடியும் கத்தி எடுத்து கையை அறுத்துக்க போனா. இதை பார்த்ததும் அவங்க இருக்கிற எல்லாருமே என்ன சத்தம் போட்டாங்க, ஒரு அம்மா போய் இப்படி பண்ணுவாளா, அவ குழந்தை இறந்து போயிட்டேன்னு வருத்தத்துல இருக்கா, நீ போய் இன்னும் அவளை வேதனைப்படுத்துறன்னு சொல்லிட்டு என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த தகவலை ஞாபகப்படுத்தி சொல்றாங்க போலீஸ்ட்டு ஃபரூல். அது மட்டும் இல்லாம ஊர்க்காரங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூனம் பெரியவங்க யார்ட்டுமே பேச மாட்டா, ஊர்ல இருக்கிற ரொம்ப அழகான குறிப்பா பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அந்த எல்லாருக்குமே சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, அவங்கள பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு அழைச்சிட்டு போறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு அன்னை தெரசா போல இருக்கு, எவ்வளவு அன்பா இருக்க குழந்தைகள்லாம் சொல்லி நாங்கெல்லாம் பூனத்து மேல மரியாதையாகவும் பாசமா இருந்தோம். ஆனா அவளுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களும் சொல்றாங்க. சோ இப்படி 4 குழந்தைகளை வரிசையா கொண்டதுக்கு காரணம் தான் அழகா இல்லை அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்த கொலைக்கு காரணம்னு சொல்லிட்டு போலீஸ்ல அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. என்ன ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னா, கடைசியா கல்யாண வீட்டுல இறந்து போன அந்த விதி இருக்காங்கல்ல, அந்த குழந்தைக்கு மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது ஒரு கொலை அமைச்சிட்டு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. மற்ற 3 பேரோட இறப்பும் ஒரு விபத்து முடிச்சுட்டு அந்த குழந்தைகளை அவங்க தகனம் பண்ணிட்டாங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பூனம் 4 கொலை பண்ணியிருந்தா கூட இந்த விதியோட கொலை மட்டும் தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு மட்டும் தான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. ஆனாலும் கூட 4 கொலையும் பண்ணதுக்கான வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பெண் இப்ப அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்காங்க. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. சரி நம்மளே, இதுதான் போன வருஷம் ஹரியானாவில் 4 குழந்தைகளை கொண்ட ஒரு சீரியல் கில்லர் பூனத்தோட வழக்கு. ரொம்ப ரொம்ப மோசமா பதட்டத்துக்குள்ள உள்ளாக்குன ஒரு வழக்குன்னு சொல்லணும். யாரும் நம்பியும் குழந்தைங்களை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கை காணொலி அப்படிங்கிறதுனால தான் நான் இதை பதிவிடுறேன். நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்கள் இருக்கிற அப்பா அம்மாவா இருந்தா வெளியில நீங்க அழைச்சிட்டு போறீங்க, இல்ல உங்க வீட்டை சுத்தி இருக்கிற வீடுகள்ல உங்க குழந்தைகளை ரொம்ப சாதாரணமா விடுற ஒரு அப்பா அம்மாவா இருந்தா தயவு செஞ்சு அந்த மாதிரி விடாதீங்க. உங்க குழந்தைங்க மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கட்டும். யாரை நம்பி அனுப்பாதீங்க, ஏன்னா யாருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த பூனத்தை பத்தி அவங்க சொந்தக்காரங்க அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சொல்றாங்க, இந்த பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது தெரியவே இல்லைங்க, அவ்வளவு சாதுவான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்லா படிச்சிருக்கா, இந்த பெண்ணுக்குள்ள இப்படியா அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க. பெரிய படிப்போ வெளியில தெரியுற இந்த மாதிரியான சாதுவான குணம்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற மிருகத்தை நமக்கு காட்டாது. அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். சரி நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா, யார் வீட்டுல குழந்தைங்க அவங்க அப்பா அம்மானால சரியா கவனிக்கப்படாம இருக்குது, இல்ல ரொம்ப சாதாரணமா வெளியில எல்லாம் போய் விளையாட விடுறாங்க, எல்லாரையும் நம்பி அனுப்புறாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வெளி உலகத்துல நடக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டும் அவங்க குழந்தைங்களை பாதுகாக்கட்டும். சரி நம்மளே, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.